அன்பிற்கும் பாராட்டுதலுக்கும் உரிய என் அன்புமிக்க 6ஆம் வகுப்பு மாணாக்க செல்வங்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, நேற்று பார்த்தது உயிரெழுத்துக்கள் எப்படின்னா, மெய்யெழுத்துக்கள் என்ன, அதோட வகையெல்லாம் பார்த்தோம். உயிர்மெய் எழுத்துக்கள் இதெல்லாம் வகையெல்லாம் பார்த்தோம். இன்னைக்கு இந்த உயிர்மெய் எழுத்துக்களை அகர வரிசைப்படி எழுத போறோம். அகர வரிசைப்படினா தெரியுமா உனக்கு? தெரியாது. அகர வரிசைப்படி என்ன தெரியுமா? ஏன் தெரியாது? தெரியாதுன்னா தெரியாது, அவ்வளவுதானே. தெரியாது தெரியாது, தெரிஞ்சுக்கிறோமா? சரி. அகர வரிசை அப்படின்னா ஆனாவில இருந்து அவ்வண்ணா வரைக்கும் அகர வரிசை. அகர வரிசை அகர வரிசை அப்படின்னா ஆனாவில இருந்து அவ்வண்ணா வரைக்கும். ஆனா, அவண்ணா, ஈனா, ஈயண்ணா, ஊனா, ஊவண்ணா, ஏனா, ஏயண்ணா, ஐயண்ணா, ஓனா, ஓவண்ணா, அவ்வண்ணா, இது வரைக்கும் உள்ளது என்ன கேட்டீங்களா? இது உயிரெழுத்துக்கள். இப்ப ஆனான எழுதணும். ஆனான எழுதணும். இப்ப நான் எழுத போறேன். அதை வருஷப்படி எழுத தெரியுமா உங்களுக்கு? வருஷப்படி எழுதுவீங்களா? நான் சொல்லி தருவேன். இப்ப பாரு. ஒட்டகம், உரல், உரல், ஐவர், ஏணி, ஔவை, ஏணி, ஔவை, ஈசல், இலை, இலை, 1 2 3 4 5 6 7 8 போட்டாச்சு. இல்ல என்ன போடலாம்? அம்மா, ஆடு, அத்தை. எத்தனை நாளைக்கு தான் அம்மான்னு சொல்லிட்டே இருக்கிறது? அத்தை போடுறது என்ன? ஆப்பமா? ஆப்பம். வெரி குட். ஆப்பம். ஆடு போல ஆப்பம் போடுவோம், சாப்பிடுறதே இருக்கேன். சரி, ஆப்பம். ஆப்பம், அத்தை, ஒட்டகம், உரல். எத்தனை வந்திருக்கு? 10. என்ன 2 வேணும்? 2 எழுத்து என்ன எழுத்து இருக்கு? அவ்வை எழுதியாச்சுடா. ஓனாக்கு எழுதுவோமா? ஓவனாக்கு எழுதியாச்சா? ஓவனாக்கு எழுதணும். ஓவனாக்கு என்ன போடலாம்? இதான் வேற வார்த்தை சொல்லுங்க. ஓனா, ஓடு, ஓடு, ஓடு எழுதிய ஓடு, ஓடு. அப்புறம் ஈட்டியா? ஈசல் போட்டாச்சுடா. நீ எத்தனை எழுத்து இருக்கு? 1 2 3 4 5 6 7 8 9 10 11. என்ன ஒரு எழுத்து? அம்மா அத்தைன்னு போட்டோம்ல. எந்த எழுத்துடா விட்டு போயிருக்கு? இது ஓவா? அவ்வா. அவ்வுக்கு அவ்வை போட்டாச்சுல. ஓடத்துக்கு ஓடு போட்டாச்சு. ஒட்டகத்துக்கு ஒட்டகம் போட்டாச்சு. ஓடு போட்டாச்சுல. ஏய்க்கு போடலையா? வெறும் போட்டாச்சு. ஊக்கு போடணும். ஊக்கு சொல்றா. ஊசி. வேற என்ன வார்த்தை? உரல், ஊஞ்சல், ஊஞ்சல். சரி, கவனி. இப்ப இந்த எழுத்துக்கள் பூரா என்னது? உயிரெழுத்துக்களை வச்சு ஒரு வார்த்தையை போட்டோம். இப்ப வருஷப்படி எழுதணும். ஒவ்வொரு ஆளா வரணும். வாங்கலாமா? யார் வரா? ஃபர்ஸ்ட் வரா. வருஷப்படி கலந்துருக்குல. வருஷப்படி எழுதணும். வருஷப்படி வார்த்தை எழுது. ஒன்ன மட்டும் எழுதுனா போதும். அடுத்த ஆள் வா. வா. அத்தை. வெரி குட். ஓடு. இப்படி வந்தீங்களா? ஒவ்வொரு ஆளா வந்து நில்லு. அத்தை, ஆப்பம். எதுக்கு ஒட்டா எழுதுற? இப்ப பாரு. ஐயா ஆனார் அவ்வண்ணா வரைக்கும் எழுதி கொடுத்தேன். ஆனா அகர வரிசை பேரு, அகர வரிசைன்னு பேரு. ஆனா அவனா ஈனான் அகர வரிசை அவ்வண்ணா வரை போட்டது. இப்ப ஆனாவுக்குன்னா அத்தை போட்டாமே.
ஏய் இரு ஆவலாக்கு ஆப்பம் போட்டேன். அடுத்த எழுத்து என்ன எழுத்து இருக்கு? அப்ப ஈல என்ன வார்த்தை இருக்கு? அதைத்தானே போடணும். நீ பாட்டுக்கு என்ன எவ்வளோ எழுதிட்டு இருக்க? சரி நான் கேட்கறது பதில் சொல்லு. அத்தைனா யாரு? அத்தைனா யாருடா? நீ அத்தைன்னு எழுதுனீல, அத்தைனா யாரு? தெரியாது அத்தைனா? அத்தைனா யாரு? அத்தைனா அத்தை தான். அத்தை யாருடா? அத்தைனா யாரு? மாமாவுடைய ஒய்ஃபு. அத்தைனா மாமாவுடைய ஒய்ஃபு சொன்னீங்கல்ல. சரி மாமானா யாரு? மாமானா யாரு? இந்த மாமானா மாமா தான்டா. அது உங்க அம்மாவுடைய அண்ணனா? மாமா எப்படி சொல்லுவோம்? உங்க அம்மாவுடைய அண்ணனா அவரு? உங்க அம்மாவுடைய தம்பிய மாமான்னு கூப்பிடுமா? சரி உங்க அம்மாவோட அண்ணன் எப்படி கூப்பிடுறது? மாமா தான் கூப்பிடுறது. இப்ப மாமாவுடைய ஒய்ஃப் பேரு அத்தையா? சரி. ஆப்பம்னா? ஓ ஆப்பம்னா சாப்பாடுல வரக்கூடியதா? சாப்பிடுறது ஆப்பம். சரி. இலைனா? மரத்துல இருக்கக்கூடிய இலை. சரி நல்லா சொன்ன, வாழ்த்துக்கள். போயிட்டு வா. அடுத்த ஆள் வாப்பா. கமா போட்டுக்க, இலையின்னு வரப்ப கூடாது. கமா போட்டு ஈசல்லாம் பிச்சு மண்டையை பிச்சுட்டு சட்டியில போட்டு வறுத்து பச்சரிசியை போட்டு சாப்பிடுவோம். பச்சரிசியில போட்டு வெள்ளைக்கட்டி போட்டு ஈசல் சாப்பிடுவ. நீ சாப்பிட்டுருக்க? ஈசல் எங்க இருக்கும்? மண்ணுல. எப்ப வரும்? இன்னைக்கு வருமா? வெயில் காலத்துல வருமா? மழை காலத்துல வருமா? வெயில் காலத்துல வருமா? வெயில் காலத்துல வருமா? கோடை காலம் மே மாசமா வரும். அத ஈசலுக்கு என்ன காலம்? மழை காலத்துல. மழை காலத்துல ஈசல் பரவிக்கிட்டே இருக்கும். மழை காலம் தானே. அப்ப மழை காலத்துல இருந்து ஈசல் நிறைய வரும். ஈசலை புடிச்சு சாப்பிடுவ. பச்சையா? வறுத்து. யாரு வறுப்பா? வீட்டுல யாரு? அண்ணே, அம்மா, ஆயா இவ்வளவு வறுத்து கொடுப்பாளா உனக்கு? சாப்பிட்டுருக்க? சூப்பர்ரா, போயிட்டு வா, வாழ்த்துக்கள். அடுத்து கமா போட்டுக்க. அம்மா, அத்தை, ஆப்பம், இலை, ஈசல். அடுத்து உரல்ல எங்கடா இருக்கு உரல்? உரல். உரல்ல இரு யாரு சொல்லாது. உரல்ல இந்த ஆட்டுற உரலை பாத்திருக்கியா? அந்த உரலை உங்க வீட்டுல இருக்கா? வச்சிருக்கீங்களா? யாரு ஆட்டுவா? வீட்டுல ஆட்டவே மாட்டாங்க. அப்புறம் எப்படி அது உரல் உனக்கு தெரியும்? பாத்திருக்கியா? நீ பாத்திருக்கியா? எங்க பாத்திருக்க? உங்க வீட்டுல இருக்கா? ஆட்டி இருக்கியா நீ? ஆட்டினது இல்லையா? தூக்க முடியாதா? சரி ரைட், வாழ்த்துக்கள். ரைட், போயிட்டு வா. அடுத்து வா, இங்க எழுதுங்க. உரலுக்கு அடுத்து என்ன வரும்? ஓ ஊஞ்சலா? எழுது. ஊஞ்சல். சூப்பர். ஊஞ்சல் பாத்திருக்கியா? ஊஞ்சல் ஆடி இருக்கியா? எப்ப ஆடுன? வீட்டுல இருக்கா? எவ்வளவு பெரிய ஊஞ்சல்? தொட்டியில கட்டுறதா? சேலையில கட்டுற ஊஞ்சலா? அப்ப சேலையில அவங்க அம்மாவுடைய சேலையை கட்டி ஆடி இருக்க நீ? ஆடி இருக்கியா? அதே ஊஞ்சலா? சரி. வேற பார்க்குலாம் போவீல? பார்க்கு எல்லாம் விளையாட போவீங்கல்ல, அப்ப ஆடி இருக்கியா? நல்லா இருக்குமா? எப்படி இருக்கு? கீழே வந்து மரக்கட்டையை வச்சு செஞ்சுட்டு, சரி, கம்பி வச்சிருப்பாங்க. கம்பியை பிடிச்சிக்கிட்டு அப்படி ஒரு ஆட்டம் ஆடினோம்னா போகிட்டே இருக்கும். நல்லா இருக்குமா? அது கிருகிருன்னு இருக்குமா? எப்படி இருக்கும்? நல்லா ஜாலியா இருக்குமா? சரி, வாழ்த்துக்கள். போயிட்டு வா. சரி, அடுத்து ஊஞ்சலுக்கு அடுத்து என்னடா வரும்? இங்க எழுது. ஊஞ்சலுக்கு அடுத்து
டேய் ஊனா ஊவன்னா ஊஞ்சல் கடுத்து நட வரும். ஊனா போட்டா ஊவனா போட்டா ஏலா போடு, எறும்பு போடு. என்ன அகர வரிசை எப்படி தெரியாதா? ஆனாவில இருந்து அவனா வரைக்கும். எருமையா? பாத்திரத்துல பாத்திரத்துல இவ்வளவு தப்புறானா? பாத்து எழுதுறதுல இவ்வளவு தப்பு விட்டா என்ன பண்றது? எறும்புனா என்ன தெரியுமா உனக்கு? எறும்பு எது? எறும்பு கடிக்குமா? எறும்புனாலே கடிக்குமா? எறும்புனா கடிக்குமா? எறும்புக்கு என்னைக்காவது சோறு போட்டிருக்கியா நீ? சீனி இருந்தா அது எறும்பு வந்துடும். இல்லடா நீ ஒரு கைப்பிடி சீனி எடுத்து போய் அந்த எறும்பு புத்துல போட்டிருக்கியா? போட்டது இல்லை. அதையா செய்யுங்கடா. எறும்புக்கு நீ உணவு கொடுத்தீங்கன்னா கோடி உயிர்களுக்கு சமம். கோடி உயிர்களுக்கு நீ உணவு கொடுத்துருக்கு சமம். வீட்டுல அம்மா தேங்காய் திருடுறான்னு வச்சுக்கவே, கொஞ்சம் போல தேங்காய் திருடு எடுத்துட்டு போய் எங்கேயாவது ஓரத்துல வச்சுட்டு வந்துரு. அதை சுத்தி என்ன செய்யும்? எறும்புகள் சாப்பிடும்ல. அதெல்லாம் உணவு. அப்ப எறும்பையும் வாழ வைக்கணும்ல. எறும்பு யார் படைச்சது தெரியலையா? கடவுள். எறும்பை யார் படைச்சது தெரியல அப்படிங்கிறேன். யார் படைச்சது? கடவுள் படைச்சார். சரியா? சரி, எறும்பை பத்தி வேற என்ன உனக்கு தெரியும்? வேற எதுவுமே தெரியாது. எறும்பு வரிசையா போய்கிட்டு இருக்கும் போது ஒரு கோடு போட்டோம்னா என்ன தெரியுமா? திணறி போயிருக்கு. அப்ப அந்த எறும்பை பத்தி அவ்வளவுதான் உனக்கு தெரியும். சரி, போயிட்டு வா. வாழ்த்துக்கள். அடுத்து வாங்க. அடுத்து யார் வருது? ஏனியா? ஏனினா என்னடா அது? மாஸ்க் கழட்டிக்க லைட்டா. ஏனிலாம் ஏறுறதா? கம்பு வச்சு ஏறி இருக்கியா ஏனில? இதுவரை போயிருக்க உயரத்துல? மாடி வரை போயிருக்கியா? எது? மூணாவதுல படிக்கும் போது மூணாம் மாடி வரைக்கும் போயிருக்க நீ. பெரிய ஆள்றா நீ. ஏனிலே போயிருக்கியா? பயப்படலாம் இல்ல. கரெக்டா ஏறி போயிட்ட. சரி, ஏனில எத்தனை படிகள் இருக்கும்? 8ஆ? 7 படி தான் இருக்குமா? எவ்வளவு உயரமா வச்சிருக்கோமோ அவ்வளவு உயரம் இருக்கணும்டா. படிக்கணக்கு கிடையாது. படிக்கணக்கு நம்ம கம்பு வச்சு அடிக்கிறேன்னு சொல்றேன். சரியா? சரி, வாழ்த்துக்கள். ரைட், போயிட்டு வா. அடுத்து வாங்க. ஏனிக்கு அடுத்து என்ன வரும்? ஐவரா? ஐ போட தெரியாதா? ஐ வந்து இப்படி போடுறது. ஐவர். சரி, ஐவர்னா என்னடா? ஐவர்னா தெரியாதா? 5 பேரு. யாரா இருக்குமா? தெரியாதா? மகாபாரதத்தில் வரக்கூடிய ஒரு 5 பேர்ரா. சொல்லு. வா டக்குனு வரணும். அஞ்சு வரையும் சொல்லிருவியா? இங்க வா, பக்கத்துல வா. இப்ப வந்து ஐவர்னு எழுதியிருக்கேன். இங்க திரும்பிக்கடா. ஐவர்னு எழுதியிருக்கேன். அந்த ஐவர் யாராரு சொல்லுவா? அப்போ அர்ஜுனன், பீமன். ஒன்று தெரியுமா 5 பேரும்? ஓ, நீங்க வாங்க. துரியோதனா? பாண்டவர்கள் அவங்களா வராங்க. துரியோதனு தப்புடா. அர்ஜுனன், கிருஷ்ணனா? போட தப்பா சொல்லிருக்கு போட. நீ சொல்ற மறுபடியும் வாடா. 5 பேரும் தெரியுமாடா? யார் சொல்லு. துரியோதனன் எங்கடா? இந்த பாண்டவர்கள பாண்டவர்கள் 5 பேர்ரா. அதான்டா ஐவர் சொல்றது. கர்ணனா? எப்படா கர்ணன் வருவேன்? ஐவர்னா யாராரு அப்படின்னா கேட்டுக்கடா. ஐவர்னா யாராரு? தருமன் சொல்லு. பீமன், அர்ஜுனன், நகுலன், சகாதேவன். இவ்வளவு பேர் 5 பேர் ஐவர் சொல்லிட்டு. சரிங்களா? அடுத்து போ. வாழ்த்துக்கள். போயிட்டு வா. அடுத்து ஐவருக்கு அடுத்து ஒட்டகம். வெரி குட். ஒட்டகம் பாத்திருக்கியா நீ?
பார்த்ததே இல்லையாடா? ஒட்டகத்தை நேரில் பார்த்தது இல்லையா? சினிமாவில் பார்த்துருக்கியா? சினிமாவில் பார்த்துருக்க? எந்த சினிமாவில் பார்த்துருக்க? அட்வென்ச்சர்ல படத்துல பார்த்தேன். படத்தில் பார்த்தது இல்லை. எதில் பார்த்துருக்க? டிஸ்கவரி டிஸ்கவரி சேனலில் பார்த்துருக்கேன். ஒட்டகத்தை பார்த்துருக்கேன். இப்போ நேரில் பார்த்தது இல்லை. சரி, ஒட்டகம் எங்கே வளரும்? பாளையம். பாலைவனத்தில். பாலைவனம் எங்கே இருக்குது? இப்போ துபாயிலே இருக்கும்டா, ஒட்டகம்லாம் இருக்குல்லடா. துபாயிலேருந்து ஒருத்தர் யாராவது வேலைக்கு வந்தான்னு வச்சுக்கவே, துபாயிலேருந்து ஒருத்தர் வேலைக்கு வரேன். துபாயில இருந்து ஒருத்தன் நம்ம ஊருக்கு வரேன், தமிழ்நாட்டுக்காரன் வரேன். அவனை பார்த்தா என்ன தெரியுமா சொல்லுவான்? இல்லை ஒட்டகம் வைக்கிற வேலையா அப்படி கேட்போம். கேட்க அதுதான் ஒட்டகம் அப்படி. ஒட்டகத்தை வச்சு ஒரு சினிமா பாட்டு இருக்கு தெரியுமா? என்ன பாட்டு தெரியாதா? ஒட்டகத்தை கட்டிக்கோ கெட்டியாக ஒட்டிக்கோ, கேள்விப்பட்டிருக்க அந்த பாட்டு? அதானே கேட்டேன். சரியா? சரி, ஒட்டகம் வெளியிட்டியா? வெரி குட், போயிட்டு வா. அடுத்து ஓடு. டேய் வா, பக்கத்துல வா. ஓடுனா என்ன அர்த்தம்? வீட்டு மேல வைக்கணும். வீட்டு மேல வைக்கிறது ஓட. சரி, அந்த ஓடு வந்து ஓடுனா இன்னொரு அர்த்தம் இருக்குல்ல. ஓடுனா வீட்டுல இருக்கக்கூடிய ஓடுன்னு சொன்னேன். இன்னொரு ஓடுன்னு இருக்கு, என்ன அர்த்தம்? ஓடுறது. எங்க ஓடுறது? போட்டியில ஓடுறது. போட்டியில ஓடுறதா? பசை பிடிக்கிறதுக்கு ஓடுறதெல்லாம் கிடையாதா? அதுவும் ஓடுறது தானே. போட்டியில தான் ஓடுறதெல்லாம் கிடையாதுல்ல. பசு போகுது, அது பிடிக்கிறக்கா ஓடுவாங்க சில பேர், ட்ரெயினை பிடிக்கிறக்கா ஓடுவாங்க சில பேர். அப்போ ஓடு அப்படிங்கிறது ரெண்டு அர்த்தம் இருக்கா? வீட்டில் போடுறது ஓடு, மைதானத்துல ஓடுறது ஒரு ஓடு, விளையாட்டுல வரக்கூடிய ஓடு. சரியா? சரி, வாழ்த்துக்கள், போயிட்டு வா. அடுத்து பார்த்து பார்த்து அவ்வைன்னு எழுதுல வரும் அவனுக்கு. சரி வா. என்ன அவ்வைன்னு எழுதிருக்கீல? அவ்வைன்னா யாரா? பாட்டி. யாரு? உங்க பாட்டியா? அவ்வைனா யாரு? பாட்டின்னு தானே சொன்னேன். உங்க பாட்டியா? உங்க அப்பா பார்த்தவங்களா? உங்க அம்மா பார்த்தவங்களா? இந்த அவ்வைங்கிற பாட்டி யாருடா? அங்க பாக்குறியா? எங்க பாக்குற? அவ்வைங்கிற பாட்டி தெரியுமா? அவ்வை பாட்டி தெரியாத உனக்கு? கேள்விப்பட்டிருக்கிய அவ்வை பாட்டின்னு? கேள்விப்பட்டிருக்கீல? யார் அவ்வை பாட்டினா? அறம் செய்ய விரும்பு, ஆறுவது சினம், இயல்வது கரவேல், ஈவது விளக்கேல்னு பாட்டு பாடினாங்கல்ல, அவங்க தாண்டா அவ்வை பாட்டி. யாரு? அவ்வை பாட்டி. சரியா? தெரிஞ்சுக்கிட்டா அவ்வைனா யாருன்னு? அவ்வை பாட்டி தமிழுக்காக என்ன செஞ்சாங்க? உழைத்தார்கள். தமிழுக்காக பல கவிதைகள் எழுதியிருக்கிறாங்க, தமிழுக்காக பல பாடல்களை எழுதியிருக்கிறாங்க. சரியா? சரி, வாழ்த்துக்கள். இங்க பார்த்து சொல்ற வாழ்த்துக்கள். இங்க பாரு, வாழ்த்துக்கள் சொல்லு. இது வரைக்கும் உங்களுக்கு வந்து உயிரெழுத்துக்களை வச்சு என்ன செஞ்சோம்? நம்ம அகர வரிசைப்படி எழுதணும். உயிர்மை எழுத்துக்களை வச்சு என்ன செய்ய போறோம்? அகர வரிசைப்படி எழுத போறோம். வந்து நம்ம என்ன செய்ய போறோம்? ககர வரிசைப்படி எழுத போறோம். அது என்ன சார் ககர வரிசைப்படிலாம்? வேற ஒண்ணுடா. இங்க பாரு, கவனி. ககர வரிசைப்படி கானா கவனா கீனா கீயனா கூனா கூவன்னா கேனா கேயன்னா கையன்னா கோனா கோவன்னா கவ்வன்னான்னு இருக்கா? அதுக்குதான் நம்ம இப்ப எழுத போறோம். எழுதலாமா? சரி, இப்ப வந்து எழுத்துக்களை மாத்தி மாத்தி கொடுக்க போறேன், நீங்க எழுதணும். சரியா? பாத்தீங்கன்னா ககர வரிசைப்படி எழுதணும். ஆனா ககர வரிசைப்படி இல்லாம குழப்பி இருக்குது. கூடு, கிளை, கல், கௌதாரி, காடு, குதிரை, கீரி, கேப்பை, கெண்டை, அடுத்து கை, கோயில், கொம்பு அப்படி சொல்லி 12 எழுத்துக்கள் சொற்கள் இருக்குது. இந்த 12 எழுத்துக்கள் மாறி மாறி இருக்குது. கானா கவனா கீனா கீயன்னா கூனா கூவன்னா கேனா கேனா கையன்னா கோனா கோனா கவ்வன்னா அப்படிங்கிற அகர வரிசைப்படி ககர வரிசைப்படி நீங்க எழுதணும். வாங்க, முதல் எழுத்த ஏன் நில்லு. முதல் எழுத்து எழுதுங்க. வெரி குட். கல்லு நல்லது. மண்ணுல கிடக்குற கல்லு. மண்ணு எப்பறம் உருவாகுது? ஆத்துல இருந்து உருவாகுதா? ஆத்துல எப்படி மண்ணு வருது? அதான்டா ஆத்து மண்ணா? சரி, ஆத்துல மண்ணு ரைட்டு. மண்ணு அந்த ஆத்துல எப்பறம் மண்ணு வருது? இயற்கையாவே வருதா?
அது இயற்கையெல்லாம் மண் எப்படி வந்துச்சு? கல் இருக்கு, ரைட்டு. மண் எப்படி வந்துச்சு? ஓ, கல்ல இருந்து மண் வந்துச்சு. அந்த கல்லை யாரு உடைச்சது? கல்லை யாரு உடைச்சது? நீயா? யாரு? கடவுளா? இரும்பா? மனுஷனா? மனுஷனா போய் உடைச்சு மண்ணாக்குனே? வெடி மருந்து மூலமா உடைச்சானா? உடைச்சாலும் மண்ணாயிருமா? ம், யார் நொறுக்குனது? மனுஷனா போய் நொறுக்கிட்டு இருந்தேன். ஆத்துல இருக்கிற மண்ணா பூரா மனுஷன் வா கல்லு இங்க வா ஒரு நொறுக்குனானா? என்ன செஞ்சான் தெரியலையா? அதாவதுடா, மழை வருதுல, தண்ணி வருதுல, இருக்கக்கூடிய கல்லு மண்ணு மரம் எல்லாத்தையும் என்ன செய்யும்? அரிச்சு கொண்டாடும். அந்த கல்லை கூட என்ன செய்யும்? அரிச்சிரும். மண் வெயிலுக்கும் வெயிலுக்கும் மழைக்கும் மண் அந்த கல்லு கரைஞ்சி மண்ணாக மாறுது. சரியா? இதுதான் கல்லினுடைய தோற்றம். சரியா? அடுத்து காடு. காடுனா நம்ம கண்டு வைக்கிறதுல நம்ம கண்ணு வைக்க தேவையில்லை. காடுனா காடுதான். நம்ம கண்ணு வைக்க போய் காட்டுக்குள்ள போய் மழை பெய்யல தெளிச்சு வந்துடும். இப்ப கண்ணு யாரு வச்சது? யாரும் வைக்க மாட்டாங்க, இயற்கையாவே வந்துடும். வெரி குட். காட்டுல வேற என்னென்ன கிடைக்கும்? பழங்கள், கிழங்குகள். சூப்பர். கேரட்டா? அடே அப்பா, கேரட், பீட்ரூட், உருளைக்கிழங்கு எல்லாமே கிடைக்கும் காட்டுல. எல்லாமே விளையும். சரியா? சரி, வாழ்த்துக்கள். போயிட்டு வா. அடுத்து கிளைனா? மரத்துல இருக்கக்கூடிய கிளை. நல்லா தெரியுமா? கண்டு வச்சோம்னா அது மரமா வளர்ந்து அதுல இருந்து அப்படியே கிளையா புரியும். ஒவ்வொரு இதுவா வந்து அதுல நமக்கு அதான் கிளைன்னு சொல்றது. கம்புதான் கிளையா மாறுது. சரி, கிளைய பாத்துருக்க? கிளை மேல ஏறி உட்காந்துருக்கியா? உட்காந்தா உடைச்சு விழுந்துடாதா? எப்படி? ஏன் உடையாது? அது கொஞ்சம் கட்டியா இருக்கிற இதுல மட்டும் தான் உட்காரணும். லேசா இருக்கிறதுல நின்றோம்னா உடைஞ்சிக்கலாம். லேசா இருக்கிற உட்காந்தோம்னா உடைஞ்சிரு, கீழே விழுந்துருவோம். ஆனா சின்ன சின்ன விலங்கு எல்லாம் போய் ஜம்முன்னு உட்காந்துக்கிறது. அது அணை எல்லாம் போய் உட்காந்துக்கிறதுல கிளைய அது வெயிட் கம்மியா இருக்கு, அதனால அது உடையாது. வாழ்த்துக்கள். ரைட், ஓட்டு வாங்க. கீரினா? கீரிய பார்த்தது இல்ல. கீரின்னு சொல்றாங்க. இந்த கீரி வேறையாடா? இந்த கீரின்னு என்ன அர்த்தம்? தலையை கீரி புடுங்கிறாங்கல்ல, அந்த கீரி. கத்தி வச்சு கீரின்னு சொல்றாங்கல்ல, அந்த கீரி. இந்த ரீ போட்டா விலங்கு. பாம்புக்கு கீரிக்கு பகைன்னு சொல்லுவாங்க. ஏன்னு சொல்லு? பாம்பை கண்டிச்சுன்னா அந்த கீரி என்ன தரும்? கீரி பிள்ளைங்கிறதுக்கு பேரு கீரி பிள்ளை. அது போய் என்ன செய்யும்? பாம்பு அப்படி பிடிச்சி தலையை கவ்வி எடுத்துடும். பாம்புக்கும் கீரிக்கும் பகைன்னு சொல்லுவாங்க. பாம்பு என்ன செய்யும்? போய்கிட்டு இருக்கும். கீரி என்ன செய்யும்? ஒரே பிடி மண்டையை கடிச்சு தப்பவே முடியாது. சரியா? அதான் கீரிங்கிறது. காட்டுக்குள்ளே நிறைய வளரும். சரி, வாழ்த்துக்கள். அடுத்து முள்ளாறு. அது முள்ளம்பன்றி. குதிரை தானே? குதிரை என்னடா அது? குதிரைன்னு ஏன் பேர் வந்துச்சு? வேகமா ஓடுறதுனால குதிரையா? குதிரைன்னு ஏன் பேர் வந்துச்சு தெரியல. குதித்து ஓடுவதால் குதிரை இல்ல. குதிரை மேல ஏறி உட்காந்துருக்கியா? எப்ப ஏறி உட்காருவ? பெருசானவன எப்ப பெருசாவ? தெரியாது. எல்லாம் தெரியாதுங்கிற. பெருசான எப்ப பெருசாவ? 10 வருஷம். இன்னும் 10 வருஷத்துல பெரிய ஆளு. குதிரை மேல ஏறி உட்காருவ.
சரியா? குதிரையை நேர்ல பார்த்திருக்கியா? பார்த்தது இல்லையா? நேர்ல பார்த்தது இல்லையா? சினிமால பார்த்திருக்கியா? சரி, இப்போ பிக்சர்லாம் பார்த்திருக்கியா? நேர்ல பார்க்கணும் ஆசையே படலையா நீ? பட்டிருக்கியா? நேர்ல பார்த்துருவ குதிரையை. சரியா? சரி, வாழ்த்துக்கள். போயிட்டு வா. வா வா வா. குதிரைக்கு அடுத்து என்ன எழுத போற? குதிரைக்கு அடுத்து கூடா? கூடுனா குருவி கூடு. குருவி கூடு பார்த்திருக்கியா? எங்க பார்த்திருக்க? வீட்டுல பார்த்திருக்கியா? உங்க வீட்டுல கூடு கட்டியிருக்காடா? கூட களைச்சு விட்டியா? என்ன செஞ்ச நீ? அது பாட்டுக்கு இருக்கா கூடு? என்ன என்ன குருவி? சிட்டுக்குருவி கூட பார்த்திருக்கியா? உங்க வீட்டுல கட்டியிருக்கு. அதுல முட்டையெல்லாம் பார்த்திருக்கியா? சிட்டுக்குருவி முட்டைய பார்த்தது இல்ல. ஆனா கூட கலைச்சிடாத என்ன, அது பாட்டுக்கு சுதந்திரமா தெரியட்டும். சரியா? வாழ்த்துக்கள். அடுத்து அடுத்து என்ன போற? கெண்டை. கெண்டையில என்ன மீன்? மீன்ல கெண்டை மீன் சாப்பிட்டிருக்கியா? சாப்பிட்டிருக்கியா? கெண்டை மீன் எங்கே இருக்கும்? கம்மாயில இருக்கு கெண்டை மீன். மீன் வகையெல்லாம் வேற என்ன இருக்கு? கெளுத்தி, ஜிலேபி, குறவை, ஐரை, இறாலு. சொல்லிட்டு போற. கட்லா. அவ்வளவுதான் தெரியுமா? சரி, வாழ்த்துக்கள். இன்னும் நிறைய மீன் இருக்கு. மீனை வச்சு ஒரு சினிமா பாட்டே வந்துச்சுல, ஒரு பாட்டு. இந்த மீன்களை வகைகளை பத்தி ஒரு பாட்டு கூட வரும்ல. நான் சொன்னா ஆமா அந்த படத்தாலும் கேட்க போறேன். அட காணா உலகநாதன் பாட்டுல பாட்டுறா. வாழ வாழ மீனுக்கு விலகு மீனுக்கு கல்யாணம், அந்த சென்னா துணி கூட்டம் எல்லாம் ஊர்கோலம். பாட்டு கேட்டது இல்லையாடா? வாழ மீனுக்கு விலகு மீனுக்கு கல்யாணம், அங்க சென்னா துணி கூட்டம் எல்லாம் ஊர்கோலம். நடுக்கடலில் நடக்குதையா திருமணம், அந்த அசுர பொடி ஆளுக்கெல்லாம் குமாலம். ஓ ஓ கல்யாணமா கல்யாணம், கல்யாணமா கல்யாணம். சரியா? அப்ப அது கெண்டைங்கிறது என்னது? ஒரு மீனினுடைய வகையை சேர்ந்தது. வாழ்த்துக்கள். இவ்வளவு நல்லா சொன்னேன். வாழ்த்துக்கள். கேப்பைனா கடுகு மாட்டா இருக்கும். குட்டி குட்டியா என்ன நேரத்துல இருக்கும்? அரக்கு கலர் சிவப்பு கலர்ல இருக்கும். கேப்ப ரொட்டி சாப்பிட்டிருக்கியா? வீட்டுல சுட்டு தந்திருக்காங்களா? கேப்ப மாவு பார்த்திருக்கியா? பார்த்திருக்க. வீட்டுல இருக்கா கேப்ப மாவு இருக்கா? ஒரு காலத்துல கேப்ப மாவு தான் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தோம். கேப்ப கஞ்சி, கேப்ப மாவு, கேப்ப ரொட்டி, கேப்ப கூழு எத்தனை குடிச்சோம்? எல்லாம் மாறி போச்சா? ஏன் மாறி போச்சுடா? எல்லாம் புதுசு புதுசா கண்டுபிடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன புதுசு புதுசா கண்டுபிடிக்க ஆரம்பிச்சாங்க? கேப்பைய விட புதுசு புதுசா கண்டுபிடிக்கிறதுக்கு என்னென்ன கண்டுபிடிச்சிருக்கா சொல்லுவா? என்னென்ன கண்டுபிடிச்சிருக்காங்க இப்ப? அதே நிறைய என்னடா? பீஸா, பர்கரு, சில்லி சிக்கன், கிரில்லு. இங்க திரும்பிக்க. அப்ப கேப்பையெல்லாம் மாறி போச்சு. இப்ப யாருக்கு கேப்ப ரொட்டியெல்லாம் சாப்பிட்றது இல்லை, கேப்பக்குள்ள சாப்பிட்றது இல்லை. சரி, அவங்களை சாப்பிட்றது சொல்லுவோம். சரி, வாழ்த்துக்கள். போயிட்டு வா. கை. கேனா கையன்னா கையனா கையினா கை. இதே கையா? இந்த கை மூலமாக உனக்கு என்னென்ன பதவியெல்லாம் கிடைக்கும்? கைனா என்னது? கைனா கைதான். உடம்புல எத்தனை கை இருக்கு? 2 கை இருக்கு. இருக்கா? 4 கை இருக்கா? யாருக்கா 10 கை இருக்கா? விரல் தான் 10 விரல் இருக்குமா? 10 கை இவ்வளவுலாம் இருக்கா? யாருக்கா? யாருமே இல்லையா? காளி தெய்வம் எல்லாம் 10 கை சொல்லுவாங்கடா. சாமிக்குதே இருக்குமா 10 கை? மனுஷனுக்கு இருக்காது. சரி, வாழ்த்துக்கள். கொம்பா? ரைட் தாண்டா. ஏன்டா அழிக்கிற?
அத்தே அழகா தெரியலாக்க. ஆடே அப்பா. ஆ ஆ ஆ கொம்போட என்னதுடா சார்? ஆட்டுக்கு மாடுக்கெல்லாம் முளசு இருக்குங்களா சார்? ஆட்டுக்குட்டிக்கு மாடுக்கு எல்லாத்துக்கும் முளசு இருக்குங்க சார். அந்த கொம்போடா? ஆட்டுக்குட்டிக்கு மாட்டுக்கு குதிரைக்கு இருக்க கொம்பு? குதிரைக்கு இல்ல கொம்பு. முயலுக்கு இருக்கா கொம்பு? இல்ல. ஆட்டுக்கு மாட்டுக்கு இருக்கு கொம்பு இருக்கு. கொம்ப பிடிச்சிருக்கியா நீங்க? மஞ்சள் ஜல்லிக்கட்டுல ஜல்லிக்கட்டு மாடை அடக்கிருக்கியா? ஜல்லிக்கட்டு மாடை அடக்கிறதுக்கு என்ன செய்வாங்க? கொம்ப பிடிச்சாலும் அடக்குவாங்க. கொம்ப நீ பிடிச்சிருக்கியா? கொம்ப பிடிக்க மாட்டா சார், திமிழத்தை பிடிப்பாளா? சூப்பர்ரா. அப்ப கொம்பை பிடிக்க மாட்டாங்க. இந்த கொம்பு வந்து என்ன செய்யும்? கொம்பு தும்முல கட்டினா அடிக்கும் சார். கொம்பு வேற எதுக்கெல்லாம் பயன்படும் சார்? மண்ணு குத்தும் சார் மாடு. மாடு மண்ணை குத்தும். நீ ஆட்டுக்கு மாட்டுக்கு தானே கொம்பு இருக்கு, வேற எதுக்கு கொம்பு இருக்கு? மானுக்குடா, மானுக்கு கொம்பு இருக்குடா. மான். மறந்துட்டியாடா நீ? மானை மறக்கலாமா நீ? சரி, கொம்பு அவ்வளவுதான். சரி, வாழ்த்துக்கள். திரும்பிக்க. கோயில என்னது? சாமி கும்பிடுறதா? கோயில யாரு இருக்கா? கோயில ஐயர் இருப்பாரா? வேற யார் இருப்பா? சாமி பேர் என்ன? சாமி பேர் என்ன? பத்திரகாளி. ஏங்க அப்பா, பத்திரகாளி சாமி இருக்குமா கோயில்ல? வேற என்ன சாமி இருக்கும்? வேற என்ன சாமி இருக்கும்? சாமி கோயில் போய் சாமி கும்பிட்டுருக்கியா? சரி, சாமி கிட்ட போய் என்னடா வேண்டுவ? நல்லா படிக்கணும். நல்லா படிக்கணும். நல்லா படிக்கணும், அவ்வளவுதானா? அது போதுமா? நல்லா படிச்சாலே உனக்கு போதுமா? எல்லாரும் நல்லா இருக்கணும். சூப்பரா. நல்லா படிக்கணும், எல்லாரும் நல்லா இருக்கணும் கோயிலுக்கு போனா. சரி, வாழ்த்துக்கள். எல்லாரும் நல்லா இருப்பாங்க. அடுத்து வாங்க, ஒரு நாள் வாங்க. அடுத்து என்ன வார்த்தை? எழுதுங்க. கௌதாரி. கௌதாரினா அது ஒரு பேரா? உன் பேரா? கௌதாரிக்கு என்னதுடா? 4ஆம் கிளாஸ்ல ஒரு புக்ல பறவை பேர். அப்படி சொல்லு. கௌதாரியில ஒரு பறவை பேரு. சரியா? சரி, வாழ்த்துக்கள். போயிட்டு வாங்க. இது வரைக்கும் நீங்க என்ன ககர வரிசைப்படி நீங்க எழுதி எல்லாத்துக்கும் அழகா கொடுத்துருக்கீங்க. என்ன கொடுத்துருக்கீங்க பாருங்க. எப்படி? கல்லு, காடு, கிளை, கீரி, அதுக்கடுத்து குதிரை, அதுக்கடுத்து கூடு, கெண்டை, கேப்பை, அடுத்து கொம்பு, கோயில், கௌதாரி, அப்படி சொல்லி ககர வரிசைப்படி எல்லாரும் தெளிவாரிட்டு. கை சொல்லலையா பத்தியா? ஃபர்ஸ்ட்ல சொல்லுவோமா? கல், காடு, கிளை, கீரி, கூடு, கூடுகிறது கெண்டை, கேப்பை, கை, கொம்பு, கோயில், கௌதாரி. சூப்பர். சரி, அப்ப அந்த அடிப்படையில் உங்களுக்கு ஒரு அற்புதமான வகையில ககர வரிசைப்படி எப்படி எழுதுகிறத பார்த்தோம். இன்னைக்கு வரைக்கும் தெரிஞ்சுக்கிட்டது. நாளைக்கு வரும்போது பேப்பர்ல ககர வரிசைப்படி உள்ள எழுத்துக்களை பூரா எழுதிட்டு வரும். இப்ப நான் அடுத்தது என்ன சொல்ல போறேன்? சாணா வரிசை சொல்ல போறேன். சாணா வரிசையில் எழுதிட்டு வரும் நாளைக்கு வரையில. இதே கோம்பு இருக்குடா, நல்லா கவனிச்சுக்க. இதே கோம்பு இருக்கு. சாணா வரிசைக்கு என்ன எழுத போறீங்க? சக்கரம், சாமி, சங்கு, என்ன அடிக்கலாம். நாளைக்கு நான் பார்ப்பேன். நாளைக்கு நான் கண்டிப்பா பார்ப்பேன். என்ன? சாலை மட்டும். சரி, சாலை மட்டும் இல்ல, சாலையும்
ச ப ம. மூணு மானா மாவனா மீனா மீனா மூணா மூணா மேனா மேனா மையனா மோனா மோனா மவனா மானா மானா மாவனா ச ச ச ப ம. இந்த 3 எழுத்துக்கள்லையும் நாளைக்கு ரொம்ப எழுச்சணும் எழுதி. சரி எழுதிக்கிறீங்க எழுதிக்கலாமா? நன்றி, வணக்கம்.